எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்த நிம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற சிவபுரங்கிற ஊரில் இருக்கிற சிவகுருநாத சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள சுவாமியோட இன்னொரு பேர் சிவபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், சிவகுருநாதர். தாயாரோட பேர் ஆரியம்பாள், சிங்காரவள்ளி, பெரியநாயகி. தலவிருச்சம் செம்பகம். இப்போது இல்லை. தீர்த்தம் சந்திர புஷ்பகரணி, சுந்தர தீர்த்தம். இந்த ஊரோட புராண பேர் குபேரபுரம், திருச்சிவபுரம். இப்போ இந்த ஊரோட பேர் சிவபுரம் அழைக்கப்படுது. இந்த கோயில் திரு ஞானசம்பந்தர் அப்பர் இருவரால் தேவாரம் பாடல் பெற்றிருக்குதுங்க. அலைமகள் மறுகிட மதகாரியை கொலைமல்க உரி செய்த குலகன் நகர் அலைமல்கு மரிசிலி நதனையாளே சிலைமல்கு மதிலானி சிவபுரமே என திரு ஞானசம்பந்தர் பாடுறாரு. இத்தல நடராஜர் மிகவும் அழகிய திருவுருள் கொண்டவர். இத்தல நடராஜர் பெருமானை வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டதும் பெரும் வழக்குகளுக்கு பின் மீண்டும் கிடைத்ததும் உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சியாகும். இத்தலம் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியிருக்கிறாரு. இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியாக அருள்பாலிக்கிறார். தீபாவளி நாளில் இத்தலத்தில் நடக்கும் குபேர பூஜை சிறப்பு மிக்கது. அப்போது வழிபட செல்வம் வளம் உண்டாகும் என்பது ஐதீகம். அம்பாள் சிங்காரவள்ளி எனும் ஆரையம்பாள் பெரியநாயகி என்றும் பெயருண்டு. குபேரன் தனபதியாக இருந்தபோது அவனுக்கு தந்தையாக இந்திரனும் தாயாக இந்திராணியும் குழந்தையாக அக்னியும் வந்தனர். அவர்கள் பிரகாரத்தின் லிங்க வடிவில் வீற்றிருக்கின்றனர். இங்கு வந்த சம்பந்தர் இத்தலால் மிதிக்க அஞ்சி அங்கப்பிரதட்சணம் செய்து ஆலயத்தை வலம் வந்து சிவனை பாடி வழிபட்டார். அதன் அடிப்படையில் சிவனுக்கு அங்கப்பிரதட்சணை வழிபாடு நடக்கிறது. பட்டினத்தாரின் சகோதரி இங்கு வாழ்ந்ததாக சொல்வார்கள். அம்பனுக்கு 21 நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு குழந்தையை சன்னதியில் கிடத்தி வேண்டிக் கொள்கின்றனர். 6 முகம் 12 கரங்கள். மற்ற கோயில்களில் சண்முகராக காட்சி தரும் முருகன் இங்கு ஒரு முகம் 4 கரங்களுடன் வீற்றிருப்பது வித்தியாசமான தரிசனம். தட்சிணாமூர்த்தியின் காலடியில் ராகு இருப்பது மற்றொரு சிறப்பம்சம். இவரை வழிபட குரு நாகதோஷம் நீங்கும். இத்தல பைரவர் தனிக்கோயிலில் காட்சி தருகிறார். 2ஆம் கோபுரம் வாசலில் இடதுபுறம் கோயில் உள்ளது. உளுந்து வடை மாலை சாத்தி தயிர் சந்தனம் கடலை உண்டை நெய்வேத்தியம் செய்து இவரை வழிபட வழக்கு விவகாரம் எதிர்பயம் நீங்கும். அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட இத்தல நடராஜர் சிலை மீட்டெடுக்கப்பட்டு திருவாரூர் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளன. புதிய நடராஜர் சிவகாமி சிலை தற்போது இங்கு உள்ளது. நால்வர் சுந்தரரின் மனைவி பறவையார், விநாயகர், முருகர், கஜலட்சுமி, துர்க்கை, சூரியன், சந்திரன் ஆகியோர் சந்நிதியில் உள்ளனர். இத்தலத்தோட பெருமையான குபேரபுரம், பூ கைலாயம், சண்பகாரண்யம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாகும். திருமால் வெள்ளைப்பன்றி உருவில் பூஜித்த தலம். திருமகள் குபேரன், ராவணன், அக்னி முதலியோரை வழிபட்ட தலம். சிவாலயங்களில் அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடிய சிறப்புமிக்க தலம் இது ஒன்றே ஆகும். குபேரன் தனபதி என்ற பெயருடன் மன்னனாக பிறந்து இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற தலம். கோஷ்ட மூர்த்திகளான நடன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை முதலியோனர் அருள்பாலிக்கின்றனர். தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் சுவரில் திருமால் வெண் பன்றியாக இருந்து தாமரை மலர்களை கொண்டு வழிபாடு செய்ததாக ஐதீகம். இதனை சிற்பமாகவும் உள்ளது. வெளிச்சுவற்றில் விநாயகர் சந்நிதியும் அடுத்து சுப்பிரமணியர், கஜலட்சுமி சந்நிதியும் உள்ளனர். இந்நிகழ்ச்சி அப்பர் பெருமான் இத்தலத்து திருத்தாண்டகத்தில் பரவன் கான் என்று தொடங்கும் பாடலில் பிறை ஏறிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டதும் சிரவான் கான் என்று பாடியுள்ளார். இத்தல வரலாறு என்ன? இவ்வூரில் பூமிக்கடியில் ஓர் அடிக்கு ஓர் சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் தான் ஞானசம்பந்தர் முதலியோர் இத்தலத்தில் நடக்காமல் அங்கப்பிரதட்சணம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக வரலாறு. அவ்வாறு பாடிய இடம் இன்று சுவாமிகள் துறை என்றழைக்கப்படுகிறது. அரிச்சல் ஆறு பக்கத்தில் ஓடுகிறது. இவ்வூர் பட்டிடத்து விநாயகர் கோயிலில் பட்டினத்தார் அமர்ந்த திருக்கோலத்தில் சிலை வடிவாய் உள்ளது. ஒருமுறை கைலாயத்திற்கு ராவணன் தூய்மையற்றவனாக வந்தான். அவனை நந்திதேவர் தடுத்து நிறுத்தினார். தன் சகோதரனான ராவணனை கைலாயத்திற்கு அனுமதிக்கும்படி குபேரன் பரிந்துரை பேசினான். கோபமுற்ற நந்தி குபேரனை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்தான். இதனால் பதவி இழந்த குபேரன் தனபதி என்னும் பெயருடன் மன்னனாக பூமியில் வாழ்ந்தான். சிவபக்தனான தனபதிக்கு சிவனுக்கு பரிகார பூஜை செய்து இழந்த பதவியை திரும்ப பெற்றான். குபேரன் பூஜித்த லிங்கம் சிவகுருநாதர் என்ற நாமத்துடன் பெற்றது.